இப்ப நான் முதல் சொல்லி தந்துட்டு பிறகு சரியோ? ஓம். சரி. அப்ப இன்றைக்கு தவ அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் அது? 27வது. 27வது அதிகாரம். நாங்கள் இப்ப திருப்பி முதல்ல இருந்து பொருளோட நீங்க படிக்க போறீங்க. என்ன? சரி. படிவா கேளுங்கோ. ரெண்டையும் டீச்சரே சொல்றேன். என்ன முதலாவது குறள்? உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இதன் பொருள் என்னென்று சொல்லி சொன்னால், தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலுமே தவம் ஆகும். சரியோ? இப்படித்தான் நீங்க பாடமாக்க போறீங்க. அடுத்ததையும் சொல்லி போட்டு சொல்லுவோம். 2வது குறள் தவம் அதிகாரத்தில் எத்தனாவது குறள் இப்ப சொல்ல போறீங்க? 2வது. தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அகுதிலார் மேற்கொள்வது. சரியோ? இப்படிதான் எல்லாரும் அறுத்துறுத்து பாடமாகிறீங்க. அப்ப இது என்ன சொல்லப்படுதுண்டா பொருள்? தவ ஒழுக்கம் உள்ளவர்களுக்கே தவம் மேற்கொள்வது பொருத்தமாகும். தவ ஒழுக்கம் இல்லாதவர்கள் தவக்கோலம் மேற்கொள்வது, அதாவது தவம் செய்வது இழிவும் பயனற்றதும் ஆகும். சரியோ? அப்ப தவ ஒழுக்கம் என்றால் என்ன? இப்ப இதை சொல்லியிருக்கு, என்னன்னு சொல்லியிருக்கோம் பொருள்? தவ ஒழுக்கம் உடையவர்க்கே தவம் செய்வது பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப தவ ஒழுக்கம் என்பது எது? தவத்தை சரியாக செய்யறது. தவ ஒழுக்கம் முதலாவது குறளின் டெபினிஷன். தவ ஒழுக்கம் என்பது எது? எங்களுக்கு வருகின்ற துன்பத்தையும் பொறுத்து கொன்ற மற்றவர்களுக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது. அற நெறிகளை பின்பற்றி இப்படி சொல்லுவாங்க. அப்படி தவ ஒழுக்கம் என்பது என்ன? அற நெறிகளை பின்பற்றி தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொள்வதும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலுமே தவ ஒழுக்கமும் ஆகும். தவமும் என்று சொன்னாலும் அதுதான், தவ ஒழுக்கம் என்று சொன்னாலும் அதுதான். தவம் அல்லது தவ ஒழுக்கம் என்பது இதுதான். எது சொல்லுங்க? நாம் அறவழியில் எங்களுக்கு வாழ்ந்து கொண்டு அறவழியில் வாழ்ந்து கொண்டு அறவழியில் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொண்டும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலுமே தவமும் தவம் ஒழுக்கம் ஆகும். தவம் அல்லது தவ ஒழுக்கம் ஆகும். தவம் அல்லது தவம் ஒழுக்கம் ஆகும். தவ ஒழுக்கம் அஜெக்டிவ். தவம் என்றால் நவுன், தவ என்றால் அஜெக்டிவ். தவம் அல்லது தவ ஒழுக்கம் ஆகும். தவம் என்னது? செல்லணும். தவ என்றால் என்ன? அஜெக்டிவ். சரியோ? சரி. அப்ப இதுதான் தவ. அப்ப 2வது என்ன சொன்னாங்க? தவ ஒழுக்கம் உடையவர்க்கே தவம் செய்தல் பொருந்தும். தவ ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு தவம் செய்தல் இழிவும் பயனற்றதும் ஆகும். அத மற்றாக்கள் பார்த்து இழிவென்றால் என்ன? மற்றாக்கள் பார்த்து சிரிப்பார்கள். ஏன்? அவர் அறமா வாழ்ற இல்ல. சரியோ? மற்றவர்களை துன்பம் செய்து கொண்டிருப்பார். தனக்கு வர துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். அவர் தவம் செய்கிறார் என்று சொன்னால் கேட்கிறார்கள் என்ன நினைப்பார்கள்? சிரிப்பார்கள். அதோட அந்த அவர் செய்யற தவம் பிரயோசனமா இருக்குமோ? இல்லை. அவம். இது எத்தனையாவது குறளுக்குரிய கருத்து? 2வது. முதலாவது உங்களுக்கு தெரியும். அதுதான் முதல் சொல்லிட்டீங்க. தவம் அல்லது தவ ஒழுக்கம். அப்போ முதலாவது குறள் என்னத்தை சொல்லுது? தவத்தினுடைய வரைவு லக்கணம். வரைவு லக்கணம் என்றால் என்ன? டெஃபினிஷன். சரியோ? வரைவு லக்கணம். அதாவது தவம் அல்லது தவ ஒழுக்கம் ரெண்டும்
ஒன்று. ஒன்று. சரி.